நீ நல்லா இருக்கணுமா, உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சித்தார்த்தை இது வரைக்கும் நீ உன் முதல் குழந்தையா நினைச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்க. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தாலும் சித்தார்த்த நீ நல்லா பாத்துக்கணுமா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். என்ன ஒண்ணு, உன்னை பல நேரத்துல அவனும் கஷ்டப்படுத்தியிருக்கான். இப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, நீயே பார்த்து நடந்துக்க, சரியா? ராணி, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த வீடு பொம்மி இல்லாம களையிழந்து போய் கிடந்துச்சு. நீ வந்தப்புறம்தான் இந்த வீட்டுல மறுபடியும் சந்தோஷமும் அன்பும் வந்துச்சு. நீ வரத்துக்கு முன்னாடி இந்த வீடு வீடாவே இருந்தது இல்லம்மா. அம்மா ராணி, இனிமே உனக்கு பிறக்க போற குழந்தை நிறைய சந்தோஷங்களை கொண்டு வரும். என்னக்கா எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? சிரிச்சுட்டு போட்டும் தம்பி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் விழுந்து விழுந்து அழுவாங்க, நாம விழுந்து விழுந்து சிரிக்கலாம். மா, நடக்க வேண்டிய நல்ல விஷயம் கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னைக்கு இந்த மொத்த குடும்பமும் தொலைஞ்சது. கிருஷ்ணவேணி, வாமா, நீ வந்து நலங்கு வைமா. இல்லப்பா, எல்லாரும் வைக்கட்டும், அப்புறம் நான் வைக்கிறேன். இல்லம்மா, நீ தான் முதல்ல வச்சிருக்கணும். நான் அஞ்சலைய ஆரம்பிக்க சொல்லிட்டேன். அட ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க? நாங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறதுல நீங்களும் ஒருத்தவங்க. நீங்க போய் நலுங்கு வைக்கிறதுல தள்ளி நிக்கலாமா? ஆண்டி நீங்க வாங்க. ஆண்டி நீங்க வாங்க, வந்து பண்ணுங்க. போமா ஆண்டி வாங்க. சரி, போறேன். அப்படியே பன்னீர் தெளிச்சு. நீ நல்லா இருக்கணும் ராணி. உனக்கு ஒரு குறையும் அந்த ஆண்டவன் வைக்க மாட்டான். நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் ஆசை. கண்டிப்பா உனக்கு பொம்மி தான் வந்து பொண்ணா பொறப்பா. பொம்மி அக்கா தான் வந்து பொறக்க போகுது. நயா, நீ என்ன சொல்ற? பொம்மி போற இடத்துக்கு இவளும் போறா. இதுல பொம்மி வந்து பிறக்க போறாளாமா. பாத்தியாடா இதோட ஆசைய? வளரு, நீ வந்து வைமா. சரிம்மா. இங்கே இருந்தானா சந்தேகம் வரும். வாங்க கீழே போலாம். வாங்க வாங்க. தாமரை, நீ வந்து வை. போங்க. சரி.
வாங்க மேடம் வாங்க வாங்க, நீங்களும் வந்து வைங்க. ஆ நான் எதுக்கு இல்ல பரவாயில்ல. அம்மா சாவித்திரி, வாமா, நீ வந்து நலங்கு வை. மா நீங்க தான் போங்க. போங்க. வாங்கிக்க. இந்த வளையல ராணியோட கையில போட்டதும் ராணியோட ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிச்சு அப்படியே உறைய ஆரம்பிச்சிடும். எல்லாரும் நலங்கு வச்சாச்சு. சித்தார்த், ஆ. நீ ராணிக்கு வளையல் போட்டு நலங்கு வச்சிட்டனா ஆர்த்தி எடுத்துடலாம். ஓ சரிங்க பாட்டி. தாய்மை வாழ்கிறது தூய செந்தமிழ் ஆரிராரும் ஆராரும். தங்கக் கை வளை வைரக் கைகளை ஆரிராரும் ஆராரும். இந்த நாடிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ. கண்கள் வீசிடும் மனபாஷையில் என்னவென்று கூறாதோ. தாய்மை வாழ்கிறது செந்தமிழ் பாடு. வழக்கமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரொமான்ஸ் பண்ணுவீங்க. இப்ப என்ன எல்லாரும் முன்னாடி ரொமான்ஸ் பண்றீங்க? சித்தி ஏற்கனவே உன் முகத்துல மஞ்சள் குங்குமம் செவந்து இருக்கு. இப்ப வெக்கத்துல இன்னும் செவந்து மேட்ச் ஆயிடுச்சு போ. இந்த ஃபேஸ அப்படியே வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரியா? மாமா பக்கத்துல வாங்க. சரி போன் கொடுங்க. வாங்க. வாங்கக்கா. வா. வாங்க மாப்பிள்ளை, எப்படி ஓட்டி வாங்க. பாட்டி எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, மேடம். வாங்க. கிட்ட வாங்க. வாங்க. சார் சார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. வாங்க வாங்க வாங்க, உள்ள கிச்சன்ல கொண்டு போய் வைங்க. சரிங்க சார். அண்ணே உள்ள வச்சிருங்க. உள்ள அப்படி நேரா. நல்ல. போங்க உள்ள போங்க. தேங்க்யூ சார்.
ஆமா வளர். அம்மா வந்திருக்கிற சாதம் வகையெல்லாம் ஒரு தட்டுல எடுத்து வச்சு கொஞ்சமா எடுத்துட்டு வாமா. ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே ராணிக்கு ஊட்டிடலாம். இதை எடுத்துட்டு வரேம்மா. அங்க பாத்தீங்களா, ராணிக்கு வளகாப்பு சாப்பாடு கொடுக்கறோம்னு நினைச்சு கொடுக்க போறது விஷம் கலந்த சாப்பாடு. ஒரு பாம்பு விஷம்னால ரொம்ப ரிஸ்க். இதுல 2 பாம்பு விஷம் இருக்கு. கண்டிப்பா ரிஸ்க் தான். மா, நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களாமா? என்னடா? இல்ல, இறந்ததுக்கு அப்புறம் தான் மாலை போடுவாங்க. அவளை பாருங்களேன், இப்பவே மாலை போட்டு வச்சிருக்காங்க. டைம்க்கு வந்துட்டாங்க. கொண்டு வாம்மா. இதோ இங்க வை. முதல்ல ஆரத்தி எடுத்துருங்கம்மா. கையை சுட்டுக்காத. சீதா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. ஆலத்தை எடுத்துட்டு போய் வாசல்ல ஊத்திட்டு வா. சரிம்மா. மாப்ள, ஆண்டி. முதல்ல நீங்க ராணிக்கு ஊட்டி விடுங்க. சரிங்க ஆண்டி. டேய், பாத்தியா, விஷம் கலந்த சாப்பாடை கொடுக்க போறான். பாட்டி, இது புடிங்க. பாட்டி ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா சார். யா 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 அனுப்புங்க சார். சார், இதே ஸ்ட்ரீட்ல ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேட் பண்ணியிருப்போம். முன்னாடி இனிப்பு இல்லம்னு போட்டிருக்கோம். அதே வீடு தான். யா, ஆமாமா, அதே ஸ்ட்ரீட் தான். இந்த வசிய குரலியால அந்த மாலை அவ கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கி தூக்கு கயிறு மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி தோணுது.
கௌரி அக்கா இங்க வாயேன். நடி ராணிக்கோட சந்தோஷம் பத்தியா? ஆமா கரெக்ட். அக்கா ஹலோ இந்த வளையல்லாம் ஒரு மாதிரி டைட்டா இருக்குதுக்கா. ஹலோ. வளையல டைட்டா இருந்தா எப்படி கை உள்ள போயிருக்கோம்? வளையல் மட்டும் இல்லக்கா, மாலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. வளையல சொல்ற சரி, மாலை டைட் ஆகுதுன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆமாக்கா. ஆ ஏய் சித்தார்த், தாத்தா டைம் ஆகுதுப்பா. சாப்பாடை ஊட்டி விடுவதில்ல. வரேன் சார். அப்புறம் பேசுங்க. வந்துருங்க. ஓகே. அப்புறம் பார்க்கலாம். போன பிடிங்க. என்னம்மா? ஏய் ராணி, என்னம்மா? என்ன ஆச்சு? ஏய் என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல. ராணி? ராணி என்னாச்சு ராணி? திடீர்னு மாலை இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னம்மா நீ கைட்டு ஏறியாத? மாலையை கரெக்டாதீங்க. சக்தி ஓம் சக்தி ஓம் க்ளீம் க்ளீம் மலையாள பகவதியே. ஆஹா, வழக்கம் போலவா? இந்த பிளானாவது தப்பிச்சிரும்னு நினைச்சேன். கடைசியில இதுவும் புஸ்ஸா? இவங்கெல்லாம் எப்ப வீட்டுக்குள்ள வந்தாங்க? ஆஹா ஒன்றும் இல்லை. இப்ப பரவாயில்லையாம்மா? என்னம்மா உனக்கு சரியாயிடுச்சாம்மா? என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு மாலை அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. வளையலெல்லாம் அப்படியே டைட் ஆயிடுச்சு. இதோ இவங்கெல்லாம் வந்து மந்திரம் பண்ணதுக்கு அப்பால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இவள வாங்க, முதல்ல போய் ஜார்ஜினியா கிட்ட சொல்லுவோம். ராணி உனக்கு ஒன்றும் ஆகல? ஜார்ஜினியா, இப்ப கீழே என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? யார் யாரோ வந்து வீட்டுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மந்திரம் சொல்ல சொல்ல மாலை பழைய மாதிரி மாறிடுச்சு. நினைச்சேன். அதான் இங்க பூஜையில அறிகுறி காட்டுச்சா? விட மாட்டேன். இன்னைக்கு நானும் அவளான்னு பாத்துடுறேன். நாங்க 2 பேரும் உனக்கு காவல தான் நிக்கிறோம். மேலே பிடாரன் பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்யுங்க. நீ பயப்படாண்டா மோளே, ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு நாங்க இருக்கோம். எல்லாரும் தைரியமா இருங்க. யாரும் பயப்படாண்டா. நீங்க ஆரம்பிங்க. ராணி உட்காரு. ஏய், மந்திரத்தை நிப்பாட்டுங்க. மந்திரத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ற கேக்கலையா? மா எல்லாம் சரியா நடக்குமா?
மந்திரத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ற கேக்கலையா? நீங்க மந்திரத்தை நிப்பாட்டலனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள கொன்றுவேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் கொல்றேன். ஏய், இப்ப பாக்குறீங்களா? நிறுத்த மாட்டீங்கல்ல? நிறுத்த மாட்டீங்கல்ல? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அங்க ஐயோ ஐயோ என்ன நடக்குது?